ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓட்ஸ் பனானா பேன் கேக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாங்க. 2 முட்டையும் அதோட சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் சக்கரை கூட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நான் ஒரு 4 ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம், இல்லைனா முட்டை வாடை இருக்கும். நான் இன்றைக்கி ஓட்ஸ் 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். 1.5 கப் ஓட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாங்க. திக்காக இருந்தால் தான் பேன் கேக் ஊற்றுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நேந்திர பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு பழம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. நேந்திர பழம் கரையாமல் இருக்கும், அதுக்காக தான். ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழத்தையும் சேர்த்துடலாங்க. கலந்து வச்சுருக்க பேன் கேக் பேட்டரியும் அதோட சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. பனானா பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் அணி சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.